எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு vlog தாங்க. கொஞ்சம் ஹாப்பியான vlog, கொஞ்சம் சேடான vlogன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏன் சேடுன்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. பட் வந்துட்டு டெலிவர் பண்ண ஃப்ரிட்ஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா ஒரு 8 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க. நம்மளும் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தோம், வரேன்னு சொன்னாங்க, வரல. நம்மளும் வந்து சரி ஓகே, நம்ம வீட்லேயும் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, சரி வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஃபைனலாக என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ரிலையன்ஸில் தான் வாங்கினோம். ரிலையன்ஸ் வந்து ஸ்டோர் ரூம் நம்ம போனப்போ பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக சொன்னாங்க. அதனால் நம்ம ஆன்லைனில் வாங்கிட்டோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். சர்வீஸ் பார்த்திங்கன்னா, அதாவது டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி தான். நம்ம வீட்லேயே வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட டேர்ம்ஸ். ஆனால் வந்துட்டு அவங்க ஒருத்தர் தான் வர்றாங்க, ஆட்டோவில் வர்றவங்க. ஸோ நம்ம ஆல் ரெடி பண்ணி இறக்குற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோலேயே, நம்ம வந்து பைசா பே பண்ணி ஆள் கூட்டிகிட்டு வந்து இறக்கணும். செகண்ட் டைம் நம்ம வீட்டில் இன்டீரியர் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. ஸோ தட் அவங்கள ஹெல்ப்பு கேட்டோம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் யாரோ ஒருத்தராவது ஹெல்ப்புக்கு வந்து வந்தால் தான் இந்த ஃப்ரிட்ஜை நம்ம இறக்க முடியும். இது கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ், அதனால் 4 பேர் தேவைப்படுது. மற்ற ஃப்ரிட்ஜ்னா அட்லீஸ்ட் 2 பேராவது தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த டெலிவரி ஃபேக்டரை வந்து ரிலையன்ஸ் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அமேசானில் வாங்குகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட பொருள் அமேசானில் வாங்கியிருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்க மோஸ்ட்லி எல்லா அப்ளையன்சஸுமே வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அவங்க எப்படின்னா, நமக்கு வந்து பெரிய பேக்கேஜஸ் வருது அப்படின்னா வரும்போது 2 பேராக தான் வருவாங்க. ஒருத்தர் வந்து டிரைவர், இன்னொருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. ஸோ தட் 2 பேருன்றப்போ ஈஸியாக வந்து நமக்கு டெலிவரி பண்ணிடலாம் வீட்டுக்குள்ளேயே. பெரிய ஐட்டமாக இருந்தால். சின்ன ஐட்டம்ஸ்னால் ஒருத்தர் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜுக்கு அவங்க ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுவும் நம்ம அவுட்ரு, நாங்கள் பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்கோம். இங்கே வந்து வேலைக்கெல்லாம் டக்குன்னெலாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க. நம்ம வந்து சொல்லி வச்சா மட்டும்தான் வேலைக்கு இருப்பாங்க. அந்த அன்றைக்கி வந்து இவங்க ஃப்ரிட்ஜ் ஒரு 12 மணிக்கு கொண்டு வந்தங்காட்டி தான் வேலையாட்கள் கிடைக்கல. அதனால நம்ம இன்டீரியர் ஒர்க்கில் இருந்தவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ரிலையன்ஸ் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், என்ன ஃபீட்பேக் வருதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜோட பைசா வந்துட்டு நாங்கள் வந்து 94,000க்கு வாங்கியிருக்கோங்க. 94,000 இன்க்ளூடிங் நாங்கள் வந்துட்டு ஒரு 1 இயர் வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். நான் வந்துட்டு நேராக, அதாவது ரிலையன்ஸ் ஸ்டோர் போய் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 lakh சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் போனப்போ. அடுத்து வந்து 98,000 சொன்னாங்க. அடுத்து 97 சொன்னாங்களே தவிர, எனக்கு வந்து பார்கெயின் பண்ண தெரியாது. லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு பார்கெயின் பண்ணிலாம் பேச தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த இயர் மாடல் இது. லான்ச்சே பார்த்திங்கன்னா இந்த இயர் லான்ச் ஆனது தான் 2021. ப்ளஸ் வந்துட்டு நான் வந்து கொரியன் ட்ராமாவுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. கொரியன் சீரீஸில் நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜை பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் வந்த சீரியல்லையே நான் பார்த்துருக்கேன். அப்போ இருந்தே எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிக்கும். பட் அது இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாடல் பிடிச்சதுனால நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன். அந்த எபிசோடு பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் நம்மளதில் இருக்கா சாம்சங்கில் அப்படின்னு பார்த்தேன். பட் இல்லை, லாஸ்ட் இயர், இந்த இயர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் அமேசானில் பார்த்திங்கன்னா இந்த மந்த்து தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அமேசானில் வாங்காதது காரணம் பார்த்திங்கன்னா, அகைன் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 1 lakhலேயே தான் இருக்குது. 1 lakh கீழே குறையவே இல்லைங்க அமேசானில். இப்போ வந்து அன்அவைலபிளாக இருக்குது. ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபர் வந்தது, அந்த ஒரு நாள் வந்தது 89,900 ரூபாய் அந்த ஃப்ரிட்ஜோட ப்ரைஸு. ஸோ ஓகே, நல்ல டீலாக இருக்குது, நமக்கு ஆல்மோஸ்ட் 7,000 குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து 1 இயர்க்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம இது பண்ணிக்கலாம், அதாவது எக்ஸ்ட்ராவாக 1 இயர்க்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 6,000-7,000 வந்துச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 94,500 அந்த ரேஞ்சில் வாங்கினோம். இருக்கிறதுலே இதுதான் வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்க ஃப்ரிட்ஜு. பட் வந்து ஆப்வியஸ்லி வந்து 2 பேர் 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜு தான். பட் நான் வாங்கின காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம கேக்லாம் பண்ணுறோம், கேக்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃப்ரிட்ஜெல்லாம் மறுபடியும் மாற்ற போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம வாங்கின சின்ன சாம்சங் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகலை, நாங்கள் ஆக்கிட்டோம். ஸோ அதனால வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா பெரிய அமௌண்ட்டு, லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் திரும்ப வாங்க முடியாது நம்ம. அதனால் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ஃப்ரிட்ஜாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி இந்தியாவிலே இதுதான் வந்து அதிக லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு சேடான நியூஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா? சேட் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தவங்க தான். நம்ம டெலிவரி பண்ண அன்னைக்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணாமல் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணனால அது டேமேஜஸ் இருந்தது. நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆச்சு. நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆச்சு.
அதனால சரி ஓகே இந்த டைம் இப்போயே பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிலையன்ஸ்லேருந்து சொன்னாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம், எந்த டேமேஜும் இல்லை. திரும்ப வந்து அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா இன்ஸ்டலேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 டேஸ்க்கு அப்புறம் வந்தாங்க. நமக்கு ஒர்க் இருந்தது, சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ரிலையன்ஸில் வந்து முன்னாடி நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எப்போ வந்து உங்களுக்கு வரணும் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து வீக்கெண்டில் கேட்டாங்க, நான் சொன்னேன் மண்டே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா சண்டேவே ஆள் அனுப்பிட்டாங்க. நான் வந்து பர்டிகுலராக லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாங்க இல்லையா, அவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க நேமோடு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அவரையே அனுப்புகிறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அவர் வேணும்னு சொல்லியிருந்தேன்னா, அவர் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, சட்டுன்னு எல்லாமே பண்ணார். பட் நமக்கு வந்த ஃப்ரிட்ஜ் இப்போ வந்தாங்க இல்லையா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அவங்க பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே அவங்க ரியாக்ஷன் வந்து என்னது பெரிய ஃப்ரிட்ஜா, இது வரைக்கும் நான் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னோடய தாட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது இவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டு நான் லைஃப்பில் வந்து திரும்ப வாங்க முடியாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வாங்கியிருக்க ஒரு ஃப்ரிட்ஜை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து கழட்டி ஹேண்டில் பண்ண போகிறாரு. இது வரைக்கும் வந்து அவர் பண்ணதில்லைன்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும், எனக்கு அந்த டைமில் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. பட் வந்துட்டு அவங்க அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, ஈரோட்டிலேருந்து வந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க பார்த்திங்கன்னா அந்த டோரை கழட்டி லாஸ்ட் டைம் வந்தவர் வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு வச்சு நீட்டாக பேக் பண்ணார். இவர் வந்து அப்படியே கழட்டி கீழே ஃப்ளோரில் வச்சுட்டு அப்படியே இழுத்தார். அதில் ஸ்க்ராச்சஸ் விழுந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், மறுபடியும் நம்ம கிளைம்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் இதுவே நமக்கு ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் சின்ன பெண்டு தான் இருக்குது, அதுவும் மேலே கார்னரில் தான் இருக்குது, விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். பட் ரிலையன்ஸ்லேருந்து வந்தவர் சொன்னார் எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குங்க, நாங்கள் வந்து அதை காப்பாற்றணும், அதனால் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்றோம், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்கள தான் வாலண்டியராக பண்ணாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் இந்த டைம் அவங்க அனுப்பின ஆள் வந்துட்டு எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அவரை வந்து நான் குறை சொல்ல முடியாது, பட் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அவங்க இந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜுன்னு. அவங்களும் அந்த சர்வீஸ் பர்சன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலை, சர்வீஸ்க்கு வந்தவரும் கேட்கல. ஸோ இதில் நான் யாரை ப்ளேம் பண்ணுறதுன்னு தெரியல. நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து இந்த ஸோ பர்சன் லாஸ்ட் டைம் வந்தார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேமும் சொல்லி அவர் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். 4-5 டைம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த வீக்கெண்டில். நான் வந்து 4-5 டைமும் சொல்லியிருந்தேன் இந்த பர்சன் தான் வேணும்னு. ஸோ அப்படி இருந்து எப்படி மாற்றி அனுப்புனாங்க, அதுவும் நான் வீக்கெண்ட் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். பட் வீக்கெண்டில் சண்டே வந்தாங்க. நான் திரும்ப வந்து நான் அவங்க இப்படி அந்த சர்வீஸ் பர்சன் ரியாக்ட் பண்ணதுமே நான் ஃபோன் பண்ணேன், என்னங்க அது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அது சண்டேன்றனால அவங்க வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பண்ணும்போதும் கூட அவங்க ஒன்றும் பெருசாக சர்ப்ரைஸ் ஆகலை, பெருசாக வந்து ரியாக்டே பண்ணல. அப்படிங்களா, நான் என்கொயரி பண்ணிட்டு சொல்கிறேன். நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு கால் பேக் கூட வரல. லாஸ்ட் டைம் நானே கஸ்டமரே டென்ட் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னேன், அப்போ வந்து வாலண்டியராக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ஃப்ரிட்ஜுக்காக, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனை சர்வீஸ்க்கு அனுப்புகிறாங்க. இது வந்து எந்த மாதிரி என்ன சொல்கிறது, பிராண்ட் வேல்யூன்னு சொல்கிறாங்க, பட் அவங்க பண்ணின விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. லாஸ்ட் டைம் நான் வேண்டான்னு சொல்லப்போ பிராண்ட் இஸ் அ பிராண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த டைம் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா தாங்க இருக்குது, ஃப்ரிட்ஜை வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை. சர்வீஸும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியலை, பட் எங்கள் அண்ணா, கார்பெண்டர், என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சொல்லி அவரும் வந்து சம்வாட் மேனேஜ் பண்ணி போட்டுட்டு போயிட்டார். பட் அவர் ஹேண்டில் பண்ணது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணது எனக்கு பிடிக்கல. அந்த டோரை கழட்டி அவர் அப்படியே ஃப்ளோரில் வச்சுட்டார். எங்கள் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் வந்து கிச்சன் வால்லாம் போட்டோம். ஸோ அங்கே வந்து மண்ணாக இருக்குது, அதை நோட் பண்ணலை. என்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம், நான் உடனே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பேன். அவர் பாட்டுக்கு டக்குன்னு கழட்டி வச்சுட்டாரு நான் இல்லாதப்போ. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து சர்வீஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னா என்ன ஃப்ரிட்ஜுன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் அவங்களும் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. இல்லையா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள நம்ம கேட்டிருக்கோம்னா அவங்க வந்து அவங்களையாவது சென்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தில் ரிலையன்ஸ் மேலே எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். நான் அவங்களுக்கு பர்டிகுலராக வந்து மெயிலும் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஒன்னே தூக்கி உள்ளே உட்கார வச்சிடலாம் போல இருக்கு. இந்த இதில் சொன்ன மாதிரி 1 கோடி அப்புங்கிற மாதிரி 1 லட்சம் அப்பு. சூப்பராக அண்ணா ப்ளீஸ் பாப்பா உள்ள போக ஏறி நிற்கக்கூடாது செல்லம். அத்தை கொஞ்ச நாளைக்கு இதை பத்திரமா வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஏறலாம். என்ன உங்கள் அப்பா வேறு கூப்பிட்ற, இடம் பத்தாது. சரி சரி உனக்கும் எனக்கு இருக்க அந்யோனியை கட்டு போயிரும், ஒழுங்கா வெளியில வந்துரு. சரி இந்த பனங்காமட்டை அப்படியே வீடியோ போட்டுருவேன் நான் அப்படியே போட்டுருவேன், ஒழுங்கா வந்துரு.
இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து க்ளீன் ஸ்டீலு, இன்னொன்று வந்து பிளாக் மேட்டு. இந்த பிளாக் மேட் வந்து நம்ம இன்டீரியருக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கலரே சூஸ் பண்ணிட்டோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஃபஸ்ட்டு ஆரியன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்று வைக்கிறேன்னு நின்றுட்டு இருக்கான். ஆரியன் காமி, என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்க? காமி, கையில் என்ன வச்சுருக்கீன்னு காமி. சரி, உன் கையில் என்ன வச்சுருக்கீன்னு காமி. இது என்னது? கோழி எக்கா? ஃப்ரிட்ஜில் வை, அங்கே வைங்க, அங்கே வைங்க. ஆ, வச்சுருங்க, அப்படியே வச்சுருங்க. கீழே விழுந்துருமா? ஆ, வச்சுருங்க, முழுகாத வைங்க. கீழே வந்து உடஞ்சி போயிருமா? இந்த ஃப்ரிட்ஜு முட்டை வைக்கிறது இங்கே இருக்கு, எடுங்க. நான் அது ஓப்பன் பண்ணுங்கம்மா, அப்புறம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீங்கள் இதில் வச்சுருங்க. அட நல்லவனே, நீ இப்பெல்லாம் கையில் கூட அம்மா வைக்கிறேன். அது போடக்கூடாதுன்னு தான் ஹைட்டாக வச்சுருக்காங்க, நீங்களாம் போடக்கூடாதுன்னு. கூட அம்மா உள்ளே வைக்கிறேன், கூட. சரி, இன்னைக்கு முட்டை வந்து ஆம்லேட் ஆக போகுது. இப்போதான் இங்கே கோழி போட்டுச்சு, சுட சுட இருக்கு. கீழே வச்சிரு, கீழே வச்சிரு. சூப்பர், அவ்வளோதான். எந்திரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். கோழி எக்கு அதில் வச்சிடலாம். கோழி எங்கன்னு கேட்டால் என்ன சொல்றது? கோழி எங்கேன்னு கேட்டால் நீ முட்டை பறிக்கும் போது கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிடு. வா, சரி, கதவை டோரை க்ளோஸ் பண்ணு. எந்திரி, சரி, நான் க்ளோஸ் பண்ணுறேன். எந்திரி. சரி, வேண்டாம், நீ கையிலே வச்சுக்கப்பா. அப்புறம் எதுக்குப்பா இவ்வளோ அலப்பறை பண்ண? நம்ம கிச்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக வரதை வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறனோ, நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறனோ, அதே அளவுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்காக சந்தோஷப்படுறீங்க. இதுக்கெலாம் நான் எப்படி ரீபே பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் யாரோ ஒரு தேர்ட் பர்சன், நான் ஒரு ஆன்லைனில் ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறேன். பட் எனக்காக நீங்கள் இவ்வளோ பேர் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல பாசிட்டிவாக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அவ்வளோதான், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தா நம்மளோட கிச்சன் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நான் வந்து சீக்கிரமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன், எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ எடிட் பண்ணி முடித்ததும் நான் வந்து லைனாக போஸ்ட் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய், டேக் கேர், பபாய்.